இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா, சொல்லுங்க. அது கோலமலையில சக்தி வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. உன் வேலைக்கு நடுவுல உனக்கு டைம் கிடைச்சா அந்த அம்மனை போய் கும்பிட்டுட்டு வா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. யோ, உன் தலைவன் டோங்லி வந்துட்டாருன்னு சொல்லித்தானே எங்க மாதாஜியை வர சொன்ன. நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சையா. எங்கயா உன் தலைவன்? ஆன் தி வே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ஆன் தி வேவா? அப்புறம் எதுக்காக வந்தாச்சுன்னு ஃபோன் பண்ண? நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கோம். ஏர்போர்ட்ல இறங்கிட்டாருன்னு தான் சொன்னேன். அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மாதாஜி முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கே சரியில்லையா மாதாஜி? எனக்கு என்னவோ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுமான்னு ஒரே டவுட்டா இருக்குது. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? எங்க தலைவர் வந்தாச்சுங்க. ஹலோ மிஸ்டர் டோங்லி, வெல்கம். சிஸ்டர், ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு தெரியலையே. உன்னதான் வாயை மூடுன்னு சொன்னல. ப்ளீஸ் வெல்கம். Ni hao, ni hao. வணக்கம். உங்க குடிமி நல்லா இருக்குது. Shi na, ai kan jiala. Ni dan மாதாஜி, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஜாக்கி சான் படம் பாக்குற மாதிரியே இருக்குதே மாதாஜி. ப்ரோ, உங்க தலைவன் பேசுற சைனா பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது. எங்க மாதாஜிக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். மத்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. எங்க தலைக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால இங்கிலீஷ் பேச வெக்கப்படுவார். இருங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். மேடம் வீடியோ கால்லே போட்டோலே தான் பார்த்திருக்காரு. நேர்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாரு. ஓஹோ, மாதாஜி சந்தோஷமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வந்த வேலையும் கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரோட பாஷையில நீ சொல்லு. ஜிங்வா வாங்சோங் காஞ்சோ. Wo hui shasku ham ni da. கவலையே பட வேணாம்னு சொல்றாரு மேடம். கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் காக்கா கிக்குவா. இதோ இவதான். Soy ta jo shimubyo doi ma. இவ கோலமலைக்கு போயிருக்கா. மலையில இருந்து இந்த பொண்ணு உயிரோட திரும்பி வரக்கூடாது. அந்த மலையிலேயே இவ சாகணும். சார், Wa ming pai, o hui ju jo ta ta. மேடம் நீங்க சொன்னது அவருக்கு புரிஞ்சிடுச்சா? நானே பக்காவா செஞ்சு தரேன் சொல்றாரு மேடம். ஓ, கொலை பண்றதுக்கு பாஷையெல்லாம் முக்கியம் இல்லையாமா? மாதாஜி சொன்னது அப்படியே உன் தலைவனுக்கு புரிஞ்சு போச்சு போல இருக்குது. பாண்டி, ரெடியா இருக்குது மாதாஜி, இந்தாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும். நானே எண்ணி வச்சது. பார்வதி, இங்க பாத்தியா? தேவிமா, என்ன இது? உன் ஃப்ரெண்ட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? இது அந்த ஃப்ரெண்ட் இல்ல பார்வதி, இது புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்டா? என்ன சொல்ற தேவிமா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வந்தபோது அந்த கிளி பறந்து போயிடுச்சாம். அத பத்தி பாவமா வருத்தப்பட்டு ஆட்டோல வரும்போது சொல்லிட்டு இருந்தா. வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கடை வாசல்ல கிளிய பார்த்துட்டா. உடனே கிளி வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டா. நானும் வாங்கி கொடுத்துட்டேன். அப்படியாம்மா? சரி. ஆமா. ஹாய், இதுதான் எங்க வீடு. எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? குட் குட், வெரி குட்.
கிளி சத்தம் கேக்குது. அப்புறம் நாகஜோதி அந்த ஒரு நிமிஷம். அந்த கிளி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. சூர்யா இங்கதான் இருக்கான். கிளி இங்கதான் இருக்குதா? எங்க? இங்க இருக்க? நீ என்ன சொல்ற? அந்த கிளி இங்கதான் இருக்கா? ஆமா. எனக்கு கிளி சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேட்கலையா? உனக்கு பாம்பு காது கேக்கும், ஆனா எனக்கு மனுஷன் காதாச்சே எப்படி கேக்கும்? சும்மா இரு. சரி வாங்க பாக்கலாம். நாகஜோதி, இது சாதாரண கிளியா இல்லனா சூர்யாவா? இது சூர்யாவே தான், டவுட்டே வேண்டாம். உன்னை தடுக்கவோ உனக்கு இடைஞ்சல் கொடுக்கவோ அந்த துர்கா கூட ஊர்ல இல்ல. அதனால நீ சீக்கிரமா போய் அந்த கிளி இங்க கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் நாம உன் கணவர் இருக்கிற இடத்துக்கு போலாம். சூர்யா உயிர் உனக்கு, உன் பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரம் எனக்கு. சூப்பர் சிஸ்டர். என்ன நீ இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்கிற? சீக்கிரமா கிளம்பி போய் கிளிய கூண்டோட கடத்திட்டு வந்துருப்பா. சரி. போயிட்டா. சிஸ்டர், நான் வேணா போய் நாக்ஸ ஃபாலோ பண்ணட்டுமா? எதுக்கு? ஒருவேளை நாக்ஸ் கிளிய கிளி கூண்டோட தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் வைரம் நம்ம கைய விட்டு போயிரும்ல சிஸ்டர். ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இது எல்லாமே மனுஷங்க குணம். பாம்புக்கு அந்த மாதிரி கெட்ட குணம் எல்லாம் இருக்காது. இதத்தான் நானும் அன்னைக்கே சொன்னேன். ஆனா பஞ்ச வச்சு பழி வாங்குறதுல மனுஷனை விட மோசமான குணம் பாம்புக்கு. அதையும் புரிஞ்சுங்க. என்னது? இது என்ன பாம்பு மாதிரி சீருது? என்ன திறக்க முடியல, உள்ள தாப்பால் போட்டிருக்காங்க. ஐயோ, அந்த கிளி உள்ள தானே இருக்கு, ஆனா கதவை தாப்பால் போட்டிருக்காங்க. என்ன பண்றது? ச்சே. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிஸ்டர், நாக்ஸ் இன்னும் என்ன பண்ணுது? ஒருவேளை கூண்டோட கிளியும் சேர்த்து தூக்கிட்டு வரும் பொழுது அந்த ஹாசு கண்டுபிடிச்சிருச்சா? இன்னும் காணுமே, அதான் உங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டேன். நாக்ஸ் வந்துருச்சு. என்ன வெறும் கையோட வர? கிளி எங்க? என்ன ஹாசு பாத்துருச்சா? அதெல்லாம் இல்ல. ஹாசினி கதவை உள்தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்கா. என்னால கதவை திறந்து உள்ள போக முடியல. போச்சா? மாப்பிளையோட உடம்புக்கு தான் அல்பாயுசு, ஆனா அவனோட உசுரு ரொம்ப கெட்டி போல இருக்குது சிஸ்டர்.